இந்த ஒரு பக்கம் கைப்பிடி போட்டேன். இது என்ன எப்படி அளவு என்னங்கிறத நான் சொல்கிறேன் பாருங்கள். இது வந்து ரவுண்டு கைப்பிடி நல்லா இருக்கும் இந்த மாடலு. இதை உங்களுக்கு நான் எப்படின்னு சொல்லித்தரேன். இப்போ நம்ம கைப்பிடிக்கு 7 அடி எடுத்துக்கணும். 7 அடியில் 4 வயர் எடுக்க போகிறேன். அந்த கைப்பிடி எப்படிங்கிறத நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இப்போ 1 2 3 4 5 6 7 7 அடியில் ஒரு பக்கம் 4 இன்னொரு பக்கம் 4 மொத்தம் 8 வயரை எடுத்துக்கணும். 8 வயர் கட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பக்கம் 4 போடுறதுக்கு எடுத்துட்டோமா, இந்த பக்கம் நம்ம போட்டோம். இந்த பக்கத்துக்கு தேவையான 4 எடுத்திருக்கேன். 4ஐயும் சமமாக வச்சுக்கணும். இங்கேருந்து எண்ணிக்கங்க. 1 2 3 4 5 1 2 3 4 5 இங்கிட்டிருந்து 5 கீழே இப்படி போட்டு இந்த இடத்த நான் அடையாளம் வச்சுக்கிட்டேன். இந்தமாதிரி 2 பக்கமும் நீங்கள் அடையாளம் வச்சுக்கோங்க. அடையாளம் வச்சுக்கிட்டு அதே எடுத்துகிட்ட இதை கொடுங்க. கொடுத்து சமமாக எடுத்துக்கணும். விட்டு எடுத்தாச்சா, இங்கிட்டு சமம் பார்த்துக்கோங்க. இல்லைன்னா நமக்கு ஒரு பக்கம் பத்தாமல் போயிடும். அதுக்காக சமமாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் எப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. இதாக இருக்கா, இது முன்ன பின்னா இருக்குது. இதை சமமாக வச்சு இப்படி இழுத்திங்கன்னா சரியாக வந்துடும். இப்போ நான் உங்களுக்கு எப்படிங்கிறத சொல்கிறேன். இந்த வந்துருச்சா சமமாக, இன்னும் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது. அதை பார்த்துட்டு நம்ம இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா சரியாக வந்துடும். இப்போ எப்படி பின்னுறதுங்கிறத காமிக்கிறேன். இங்கேருந்து இந்த முதல்ல இந்த 2 வயர் எடுத்துக்கணும். உள்ளுக்குள்ளே இருக்க 2 எடுத்து ஒன்று மேலே ஒன்று இப்படி அமுக்கிடணும். அமுக்கிட்டு அடுத்து இந்த மேல் பகுதி இருக்கா, மேல் பகுதியில் இருக்கிறத அதுக்கு எதிர் சைடில் இருக்கிறத எடுத்து இந்த மேலே இருக்கிறத அமைக்கிறணும். அதேமாதிரி இந்த அடுத்த சைடு எதிர் சைடில் இருக்கிறத எடுத்து கீழ்ப்பகுதியில் இருக்கும். இந்த பார்த்திங்கன்னா தெரியும், இது அமுக்கியிருக்கு, இது மேலே இருக்கா, கீழ்ப்பகுதி இருக்கிறத மேலே எடுத்து மேல் பகுதியில் இருக்கிறத இப்படி கீழே. அதேமாதிரி இந்த சைடு இப்போ கீழே போயிடுச்சு. இது கீழே இருக்கிறத எடுத்து மேலே விடணும், மேலே இருக்கிறத எடுத்து கீழே. இப்படி மாற்றி மாற்றி இந்த 2 பக்கமும் 4 வயர் வந்து இங்கிட்டு 4 இங்கிட்டு 4 பிரிச்சிரும்ல, 8 ஆயிரும். அப்போ அந்த 8 வயரையும் இப்படி நம்ம செய்யணும். இந்த இருக்கா, இது மேலே இருக்குது, இந்த மேலே இருக்கிறத அமுக்கிட்டு இந்த கீழே இருக்கிறத மேலே தூக்கிட்டு மேலே இருக்கிறத அமுக்கணும். வந்துருச்சா, தெரியுதா உங்களுக்கு? புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு திருப்பி ஒரு தடவை இதுமாரி எப்படி போடுறதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். வந்துருச்சா, நல்லா நம்ம இதை நெருக்க இழுத்து விட்டுக்கணும். ரொம்ப ஈஸி, நல்லா மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க. வந்துடுச்சு. இது என்ன செய்யணும், இப்போ இந்த 2 பக்கமும் இருக்குது, இது கீழே இருக்குது, இது மேல் பகுதியில் இருக்குது. தெரியுதா உங்களுக்கு வித்தியாசம்? இது ஒரு வயர் அமுக்கி இது கீழ்ப்பகுதியில் இருக்குது, இது மேல் பகுதியில் இருக்குது. இப்போ நமக்கு மேல் பகுதியில் இருக்கிறத இப்படி கீழே கொண்டு வரணும். அந்த சைடு கொண்டு வந்து இந்த கீழே இருக்கல இதை தள்ளினோம்னா மேலே ஏறிக்கும். அதனால் அதை தள்ளிட்டு இந்த மேலே இருக்க வயரை இப்படி அமுக்கணும். இப்படி அமுக்கி இந்த கீழ் வயரை மேலே தூக்கி இந்த மேல் வயரை கீழே அமுக்கணும். வந்துருச்சா? அதே மாதிரி இந்த பக்கம் சொல்லி காமிக்கிறேன். இப்போ இந்த பக்கம் கீழே இருக்குது, இது மேலே இருக்குது. இதை இந்த சைடு அப்படியே கொண்டு வரணும். டோட்டலாக கொண்டு வந்துட்டு இந்த கீழ் பகுதியில் இருக்குல்ல, இந்த வயரை அப்படி மேலே தூக்கி விட்டுட்டு பின்னாடி இருந்து கொண்டு வந்தோம் பாருங்கள், அதை மேலே அமுக்கணும். இந்த கீழே இருக்கிறத அப்படி எடுத்து விடணும், இப்படி மேலே இருக்கிறத அமுக்கணும். வந்துடுச்சா? இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், எது மேலே இருக்குது, இந்த சைடு இருக்குது, வலது கை பக்கம். இதை இப்படி பின்னாடி அப்படியே டோட்டலாக கொண்டு வரணும். இந்த கீழே இருக்கிறத மேலே தூக்கி விட்டுட்டு இதை பின்னாடி இருந்து கொண்டு வந்ததை மேலே அமுக்கி இந்த இதை தூக்கி விட்டு இந்த இது மேலே அமுக்கி விட்டுறணும். ஒரு 4-5 முடிச்சு உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. ஜடை பின்னுற மாடலில் தான் வரும்.
ரொம்ப ஈஸி. மற்ற கைப்பிடிங்களை விட இது உங்களுக்கு ரொம்ப ஈஸி. தெரியுதா? இந்த இருக்கா மேல் பகுதியில் இருக்கா? இதை அப்படி பின்னாடி கொண்டு வாங்க. இந்த உள்ளுக்குள்ளே இருக்கா? இதை தூக்கி விட்டுட்டு இந்த இருக்கா இதை ப்ரெஸ் பண்ணி இந்த இருக்கு இந்த மேலே எடுத்து விட்டு இந்த இருக்கா மேலே இருக்கதை கீழே அமுக்கணும். இப்படி நம்ம மொத்த இதையும் போட்டுட்டு வரணும். இந்த இருக்கா இதை அமுக்கி இதை மேலே எடுத்து இதை கீழே கொண்டுட்டு வரணும். இப்படி மொத்த கைப்பிடியும் போடுங்க. போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு எப்படி சொருகிறங்கிறத நான் காமிக்கிறேன். இப்போ போட்டு முடிச்சாச்சா? கைப்பிடி போட்டு முடிச்சிட்டேன். முடிச்சுட்டு சொருகிறதுக்கு இந்த அடையாளத்தை வச்சுக்கணும். அடையாளத்தை வச்சு 2 பக்கமும் நேராக்கிட்டு கொடுத்துட வேண்டியதுதான். இந்த பக்கமும் இப்படி சமமாக ஒரே பக்கமாக கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு அங்கே உள்ளுக்குள்ளே குத்தாமல் இருக்கும், இல்லைன்னா குத்தும். வச்சா வந்துட்டு இப்படி ரிவர்ஸில் திருப்பிக்கோங்க. திருப்பிக்கிட்டு உள்ளுக்குள்ளே முடிச்சு போட்டுக்கோங்க. அந்த முடிச்சு போடும்பொழுது கொஞ்சம் கவனமாக கைக்கு குத்தாத மாதிரி வர மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. முடிச்சு போட்டுட்டு சொருங்கினீங்கன்னா தான் உங்களுக்கு லூஸ் ஆகாது, இல்லைன்னா லூஸ் ஆகிரும். நான் முடிச்சு போட்டேன்னா முடிச்சு போட்டு நமக்கு எங்கே தோது வருதோ அப்படி இங்கிட்டு ஒரு 5 இதுக்கு இங்கிட்டு ஒரு 5 இதுக்கு இந்த 4 8 ஒயரையும் சொருகிருங்க. இதேமாரி 2 பக்கமும் சொருகிட்டு முடிச்ச இந்த இடத்துல இப்போ லாக் போடுறதுக்கு எவ்வளோ ஒயரு எத்தனை ஒயர் வேணுங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ ஒயிட் கலரு வயரை எடுத்திருக்கேன். அதில் 1 2 3 அடியில் 2 ஒயர் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சமமாக போட்டுக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 கீழே இந்த எடுத்துகிட்ட கோர்த்து பக்கத்து இங்கிட்டு 13 இங்கிட்டு 13 வந்துடும். கரெக்டாக சமமாக இருக்கும். சமமாக இருக்கா? இப்போ நம்ம இதை போட்டோம். நம்ம அந்த ஏற்கனவே கைப்பிடிக்கு போட்டோம் பாருங்கள், அதே மெத்தடில் இதை போடுவோம். மேலே ஏறி இருக்குல்ல, இதை அமுக்கின மாதிரி போடணும். இந்த இதை வந்து மேலே தூக்கிட்டு இதை இது பண்ணணும். இப்படி வந்துடுச்சா? இப்படி வந்திருக்கும், ஒரு பட்டன் மாதிரி வந்திருக்கா? இப்போ இதில் இது மேலே இருக்குது, இது கீழே இருக்குது. இப்போ இந்த மேலே இருக்கிறத பின்பக்கம் கொண்டு வரணும். கொண்டு வந்து இதை விட்டுட்டு இது மேலே தூக்கி இருக்கதை அமுக்கணும். இப்படி மாற்றி 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 நம்ம போட்டுக்கிட்டு வரணும். வந்துடுச்சா? இது மேலே தூக்கி இருக்கா? இப்படி அடுத்தடுத்து நமக்கு கை விடாமல் செஞ்சுட்டே வரணும். செஞ்சுட்டே வந்துட்டு எப்படிங்கிறத நான் முடிக்கும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். போட்டு முடித்தாச்சு. இப்போ இதுக்குள்ளேயும் விட்டுட்டு இந்த வேறு இதுக்குள்ளே விடணும். இதுக்குள்ளே கொஞ்சம் கஷ்டப்பட்டு போகும், பார்த்து கவனமாக விடுங்க. இருந்துச்சா? இந்த லாக்கு இதை என்ன பண்ணணும், பின்னாடி முடிச்சு போட்டுட்டு சொருகி விட்டுருங்க. எல்லாமே முடிச்சு போட்டுட்டு சொருகுங்க, இல்லைன்னா நமக்கு கொஞ்சம் லூஸாக கலண்டுக்கும். முடிச்சு போட்டாச்சா? இந்த முடிச்சை போட்டுட்டு இதை அப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த இருக்கேன் இதை அப்படி சுற்றி சொருகிற வேண்டியதுதான்.
ஒரு 3-4 முடிச்சில் அப்படியே சொருகி விட்ருங்க. உங்களுக்கு 4ஐயும் சொருகிட்டு நான் காமிக்கிறேன்.